வணக்கம். ஆக்டிவ் ஹெர்பல்ஸ் வழங்கும் முகத்தின் பழைய செல்களை அகற்றி முகத்தை வெண்மையான பொலிவாக்கக்கூடிய 4 வித ஃபேஷியல் ஸ்க்ரப்கள் செய்வது எப்படி? இதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக ஸ்கின்னில் அழுக்கு, தூசி, பொல்யூஷன் இதெல்லாம் பார்க்குறதுக்கு க்ளோயிங் இல்லாமல் டல் ஸ்கின்னாக தெரியுது. இதுக்கு காரணம் அந்த பழைய டெட் ஸ்கின்க அப்படியே முகத்துலேயே தங்கிடுறதுனாலையும் தேவையில்லாத இம்ப்யூரிட்டிஸ் முகத்தில் இருக்கிறதுனாலையும் முகம் ரஃப்பாகவும் பிம்பிள்ஸு, மார்க்ஸு இதெல்லாம் நம்ம முகத்தில் தேவையில்லாமல் அப்படியே தங்கிடுது. இந்த மாதிரி இருக்கிற டல் ஸ்கின்னையும் டெட் ஸ்கின்னையும் நம்ம அப்பப்போ ஸ்க்ரப்பர் மூலம் ரிமூவ் பண்ணாதான் முகம் பார்க்குறதுக்கு பளிச்சுனும் வெண்மையாகவும் மாறும். இதுக்கு நம்ம ஸ்க்ரப் செய்யணும். இந்த ஸ்க்ரப்பை நம்ம வீட்டிலையே செய்யலாம். இந்த மாதிரி முகத்தில் நம்ம ஸ்க்ரப் செய்கிறதுனால இந்த பழைய டெட் ஸ்கின் எல்லாம் வெளியே போய் அதனால் முகம் பார்க்குறதுக்கு ஒயிட்டாகவும் பிரைட்டாகவும் ஆகும். டெட் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறதுக்குரிய 4 டிப்ஸுங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது ஒரு டிப்ஸை உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி இதை வாரத்துக்கு 2 நாள் செஞ்சுட்டு வாங்க. இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் டிப்ஸ் பச்சை பயிறு மாவு 1 ஸ்பூனு, தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூனு, லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன். இந்த 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு முகத்தில் இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து தண்ணி தொட்டு இது காஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி தொட்டு கையில் நல்லா சர்க்குலர் மோஷனில் நல்லா தேய்க்கணும். இந்த மாதிரி தேய்க்கிறதுனால இந்த பவுடரோடவே டெட் ஸ்கின்னும் நல்லா வெளியேறிடும். முகம் பார்க்குறதுக்கு பிரைட்டாக மாறிடும். 2வது டிப்ஸாக 1 ஸ்பூன் காஃபி பவுடர், அதாவது அரைச்ச காஃபி பவுடரு, 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 ஸ்பூன் சர்க்கரை, இந்த 3ஐயும் கலந்து முகத்தில் இதே மாதிரி தேய்ச்சி ஒரு 10 நிமிஷம் விட்டுடணும். அதுக்கப்புறம் அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா தண்ணி தொட்டு கைகளாலேயும் நல்லா நம்ம தேய்ச்சிட்டு சர்க்குலர் மோஷனில் ஒரு 2 நிமிஷம் மசாஜ் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது முகத்தில் இருக்கிற பழைய டெட் ஸ்கின்ங்க வெளியேறிடும். அதுக்கப்புறம் முகத்தை கழுவுனாலே நமக்கே தெரியும் நல்லா ஒயிட்டாக பிரைட்டாக இருக்கும். 3வது டிப்ஸாக அரிசி மாவு, அதாவது பச்சரிசி மாவு 1 ஸ்பூனு, 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூனு லெமன் ஜூஸு, 1 ஸ்பூனு தேன், இந்த 4ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி முகத்தில் ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுடணும். இதே மாதிரி இது காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபேஸை தண்ணி தொட்டு சர்க்குலர் மோஷனில் நல்லா தேய்க்கணும். இந்த மாதிரி தேய்க்கிறதுனால பழைய டெட் ஸ்கின்ங்க வெளியேறி முகம் நல்லா பார்க்க பிரைட்டாக மாறி இருக்கும். 4வது டிப்ஸாக இது ஒயிட்னிங் தரக்கூடிய ஸ்க்ரப். இந்த ஸ்க்ரப்பு போட்டு நம்ம தேய்ச்சோன்னா முகம் நல்லா ஒயிட்டாக இருக்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பட்டை பொடி 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, தேன் 1 ஸ்பூனு, பன்னீர் தேவைக்கேற்ற மாதிரி கலந்து முகத்தில் இதே மாதிரி பேக் மாதிரி போட்டுட்டு இந்த பேக்கை ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா தேய்ச்சி கழுவணுன்னா இந்த பேக்கில் முகம் நல்லா பிரைட்டாக மாறி இருக்கும், க்ளோயிங்காகவும் இருக்கும். இது எல்லாமே ஃபேஸ் ஸ்க்ரப்புங்க, முகத்தில் இருக்க டெட் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணக்கூடிய பேக்கு. இது முகத்தை நல்லா பளிச்சுன்னு மாற்றிடும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இதில் எது உங்களுக்கு வசதியாகவும் ஈஸியாக இருக்கும் அதில் ஒரு ஸ்க்ரப்பை செலக்ட் பண்ணி நீங்கள் செய்யுங்க. இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை எங்கள் வீடியோ மூலமாக உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.